அதில் சொல்லுவோம், ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீமம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. நின்றுங்கண்ணா 5 படுத்தா 10ட்டான். இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். அப்போது இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினார் பாருங்க, அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள்.